பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு காரசாரமா ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுல கடைசியா ஒண்ணு சேர்ப்பேன், அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் சேப்பங்கிழங்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரே விசில் போதும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜார்ல ஒரு 10 பல் பூண்டு, 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து லைட்டா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். ஒரே விசிலே நல்லா வெந்துடும். அதுக்கு மேல வச்சீங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ இந்த தோல் எல்லாமே உரிச்சிட்டு அப்படியே ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கடுகு உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்த பூண்டு, மிளகாய், சீரகம் அதையும் சேர்த்து லைட்டா வதக்கிடுங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்ச கிழங்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். அப்படியே தனித்தனியா திட்டணும். இதுல கொஞ்சம் உப்பு, கடைசியா அரிசி மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மொறுன்னு ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சுட சுட எந்த ரைஸ்க்கு சர்வ் பண்ணாலும் பக்காவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.